Okay, good morning guys. Today we are going to start a new chapter that is distribution analysis. Okay, so distribution analysis அப்படின்னா என்ன நேம்ல இருந்து தெரியுது. நம்ம வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி அனலைஸ் பண்ணுற போகிறது தான் இந்த சாப்டர். ஓகேவா? ஸோ என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டு அக்வயர் நாலேஜ் அபவுட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லையா? இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குமே நம்மளுக்கு வர இன்கம்மை வந்து நம்ம எப்படி வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். அண்ட் இன்னொன்று வந்து தியரிஸ் ஆஃப் ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டில். ஓகேவா? அண்ட் கம்மிங் டு இன்ட்ரொடக்ஷன். Okay, so the 4 factors of production என்ன? land, labor, capital and organization entrepreneur கூட சொல்லலாம். ஸோ இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது? எஸ், லேண்டு தேவைப்படுது, லேபர் வேணும், நமக்கு capital வேணும் இல்லையா? ஸோ ஆல் த 4 factors are very key and important things in order to produce a product. Okay, so the theory of functional distribution deals with how relative prices of these factors of production are determined. Okay, so இந்த functional distribution வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 factors of production prices and அதோட relative prices பற்றி நம்ம வந்து படிக்கிறது தான் it is about functional distribution. Okay, and then the theory of factor prices is popularly known as theory of distribution. Okay, so factor prices, theory of factor prices தான் இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க? எஸ், theory of distribution அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ், meaning of distribution. Okay, so that is about introduction. Coming to meaning of distribution. So distribution means this is it will come for you for 2 marks. So 2 marks உங்களுக்கு வரும். What do you mean by distribution அப்படின்னா distribution means division of income among 4 factors of production. ஓகே, நமக்கு வர இன்கம்மை வந்து நமக்கு வந்து 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ வந்து லேண்டுக்காக இருந்தால் நம்ம வந்து லேண்டுக்கு என்ன கொடுக்கணும்? ரெண்ட்டு கொடுக்கணும். ஓகே, லேபருக்காக இருந்தால் அவங்க வேஜஸ் கொடுக்கணும். அண்ட் தென் கேபிட்டலுக்கு we need to give in the form of interest. ஓகே, ஆண்டர்ப்ரன்யூர்ஸ்னால் லைக் ஆர்கனைசேஷன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? absolutely they will expect profit. Okay, so these are the means of like distribution means division of income among these 4 factors of production. Okay, and coming to the next one, kinds of distribution of income. So the distribution of income ஓட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா நம்ம என்டையர் கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம் வந்து எல்லா இண்டிவிஜுவலுக்கும் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து நேஷ்னல் இன்கம். சாரி, ஈக்குவலாக இல்லை. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அமாங் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் இட் இஸ் கால்ட் as personal distribution. Coming to functional distribution. ஸோ ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்கம்மை வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? நமக்கு வர இன்கம்மை வந்து தட் இஸ் the income we are getting is distributed among the 4 factors of production, namely land, labor, capital, organization. Okay, that is called as functional distribution. So personal distribution என்ன? இன்கம்மை வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா வர இன்கம்மை வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அண்ட் கம்மிங் டு நெக்ஸ்ட் ஒன், marginal productivity theory of distribution. Okay, so what is mean by marginal productivity theory of distribution? Okay, இது வந்து யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளார்க், பிக்ஸிட் அண்ட் வால்ராஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 persons who introduced this topic. ஓகே, ஸோ இந்த தியரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா prices of various factors of production are determined. ஓகே, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது? நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ரைஸஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தியரி தான் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி. ஓகே, ஸோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரின்னு என்ன? நம்ம யூஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ரைஸஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி. ஓகே, இது வந்து இந்த தியரி வந்து இன்னொன்று கூட எக்ஸ்பிளைன் பண்ணுது. லைக் எப்படி ஹவு ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆர் டிட்டர்மைன்ட். ஓகே, ஒரு ரெண்ட்டாக இருக்கட்டும், வேஜஸாக இருக்கட்டும். ஸோ
இன்ட்ரெஸ்ட் வேஜஸ்னால் நமக்கு டெய்லி கூலி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் வேஜஸ். சேலரினா மந்த்லியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது கூட மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அபவுட் திஸ் தியரி இஸ், இந்த தியரிக்கு அதர் நேம் இருக்குது, அதுதான் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் or national dividend theory of distribution. Okay, remember, try to remember the other names for this theory. Okay, so a few assumptions are made for this theory. இந்த தியரிக்கு வந்து few assumptions வந்து பண்ணியிருக்காங்க. assumption அது வந்து fact கிடையாது, just ஒரு assumption, assume பண்ணிக்கிறது. ஓகேவா? and then first assumption is all the factors of production are homogeneous அப்படின்னு சொல்கிறாங்க. so what do you mean by homogeneous? so homogeneousனா same. ஓகே, எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர். ஸோ செகண்ட் அசம்ஷன் இஸ் வந்து என்ன, நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து லைக் லேபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு பிளேஸில் வந்து கேபிட்டல் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபேக்டருக்கு இன்னொரு ஃபேக்டர் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அசம்ஷனை பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிங் டு தேர்ட் ஒன், தெர் இஸ் அ பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் போத் த ஃபேக்டர் மார்க்கெட் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட். ஸோ பர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு? போத் ஃபேக்டருக்கும் மார்க்கெட்டுக்கும் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கும், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டுக்கும் அண்ட் ப்ராடக்ட் அது ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராடக்டோட மார்க்கெட்டுக்கும் நல்ல ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கமிங் டு ஃபோர்த் பாயிண்ட், தெர் இஸ் எ பர்ஃபெக்ட் மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ மொபிலிட்டியான ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஈஸியாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஃபோர்த் அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் தெர் இஸ் எ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ எந்த ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாமல் இருக்காது, எந்த ஒரு வேஸ்ட்டாக போகாது, எல்லாமே வந்து எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் வந்து எம்ப்ளாய்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் தியரி இஸ் அப்ளிகபிள் ஓன்லி இன் த லாங் ரன். ஓகே, ஷார்ட் ரனுக்கு வந்து அப்ளை ஆகாது, லாங் ரனுக்கு மட்டுமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த என்டர்பிரனியர்ஸ் எய்ம் அட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஓகே, ஸோ ப்ராஃபிட் மட்டும்தான் மெயின் மோட்டோவாக இருக்கும் இந்த தியரிக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் சுத்தமாக இருக்காது. ப்ரைஸ் ஒரு ஃபேக்டரோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்காது அப்படின்னு ஒரு அசம்ஷன். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் தெர் இஸ் நோ டெக்னாலஜிக்கல் சேஞ்ச். ஸோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சே இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களோ த்ரூ அவுட் கம்ப்ளீட்டாக வந்து அதே டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஒரு அசம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் கமிங் டு த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் தியரி. ஸோ இதோட எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்கன்னா, தி ப்ரைஸ் ஆர் ரிவார்ட் ஃபார் எனி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தட் ஃபேக்டர். ஓகே, ஸோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டினா அது ஒன் எக்ஸ்ட்ரா யூனிட். இப்போ வந்து நம்ம வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டினா நம்ம வந்து எப்பயுமே வந்து லைக் ஒரே மாதிரி லாபம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம அந்த லாபத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்மளோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம இன்புட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் நமக்கு அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்புட் 1 யூனிட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் அவுட்புட் வந்து அதே யூனிட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ரைஸாக இருந்தாலும் அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபேக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ரிமெம்பர் திஸ் தியரியோட எக்ஸ்பிளனேஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ப்ரைஸ் வந்து மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இதோட எக்ஸ்பிளனேஷன். அண்ட் கமிங் டு மார்ஜினல் ப்ராடக்ட். ஸோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி மார்ஜினல் ப்ராடக்ட்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கெட் an additional unit for the total product, we need to employ one additional unit of that factor. Okay, so one additional unit of ப்ராடக்ட் வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து டோட்டல் ஃபேக்டருக்கு ஒரு அடிஷ்னல் யூனிட்னை வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும். இதுக்கு டோட்டல் ஃபேக்டருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்புட் அடிஷ்னலாக 1 கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்து like we will get the one more point or one more unit extra in the output. So addition made to the total product, okay, by the employment of one additional unit of that factor. Okay, so total product வந்து addition வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when we add one additional unit of that factor. Okay, so that is the thing. And இது வந்து நம்ம வந்து 3 டைப்ஸாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. marginal physical product, value of marginal product and marginal revenue product. Okay, so first one is the marginal physical product.
ஓகே. ஸோ மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த increment in the total product obtained by the employment of one additional unit of that factor. ஓகே. ஸோ வந்து அவுட்புட்டில் லைக் டோட்டல் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we employ one additional unit of that factor. ஓகே. ஸோ ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வரணும்னா நம்ம வந்து ஒரு யூனிட் அடிஷ்னல் ஃபேக்டர் வந்து கொடுத்தாகணும். ஸோ தட் இஸ் கால்ட் as marginal physical product. And coming to the next one, value of marginal product. So value of marginal product is obtained when we multiply marginal physical product into price. Okay, so that is called as marginal. And marginal revenue product is increment in the total revenue. Okay, marginal அப்படினா increment. Okay, so increment in the total revenue and it is obtained by the additional unit of that factor. Okay, this is calculated by marginal physical product into marginal revenue. Okay, so remember the definition and formulas perfectly. Okay, and statement of the theory. Okay, an employer employs a factors of production because it is productive. Okay, யாராக இருந்தாலும் லைக் எந்த ஒரு ஃபர்மாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் எதுக்கு அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு லாபம் தரதுனால மட்டுமே வந்து அவங்க வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இதே அவங்க வந்து அவங்க ப்ரொடக்ஷன் வந்து லாஸாகவே ஆகிட்டுருக்குன்னா அவங்க வந்து தே ஓன்ட் கண்டினியூ தேர் ப்ரொடக்ஷன் யூனிட். ஓகே, ஸோ எந்த ஒரு எம்ப்ளாயராக இருந்தாலும் இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் இட் இஸ் ப்ரொடக்டிவ். ஓகே, ஸோ த ப்ரைஸ் யூ வாண்ட்ஸ் டு பே ஃபார் த ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் இட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருந்ததுன்னா வந்து அவரோட ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பே பண்ணுற ப்ரைஸும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ த கிரேட்டர் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபேக்டர் த ஹையர் வில் பி இட்ஸ் ரிவார்ட். ஓகே, நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வர ரிவார்டும் ரொம்பவே நிறையா இருக்கும். ஓகே, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ் தேன் த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் த எம்ப்ளாயர் வில் யூஸ் மோர் ஆஃப் திஸ் ஃபேக்டர் பிகாஸ் இஸ் ப்ராஃபிட் வில் பி இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து price of the factor of production, this like so price of the factor of production is less than its marginal revenue product. இந்த ஒரு கண்டிஷன் பாருங்கள், நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம செலவு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் நம்மளோட மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அதோட மீனிங்கு, நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு மார்ஜினல் ரெவன்யூ தென் த எம்ப்ளாயர் வில் யூஸ் மோர் ஆஃப் த ஃபேக்டர். ஓகே, ஸோ லைக் ஸோ கம்மி செலவாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறையா செலவு பண்ணி லாஸ் ஆகிறதுக்கு பதில் நம்ம வந்து கம்மியாக செலவு பண்ணி நமக்கு வந்து அதிகமாக ரெவன்யூ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, இன் திஸ் வே வென் அவர் price of the factor of production is less, it should be less when compared to our marginal revenue. Okay, so இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அதே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் வந்து ப்ராஃபிட் வரும் இல்லையா. நம்ம வந்து கம்மியாக செலவு பண்ணுறோம், நிறையா வந்து கெயின் ஆகுறோம். ஓகே, ஸோ எனி ப்ரொடியூசர் வில் கண்டினியூ த சேம் ப்ராசஸ் till he is getting profit. Okay, so that is the thing. And coming to the next one, when more of the factor is employed its marginal revenue product diminishes. Okay, so நிறைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும், ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்கும். ஆனால் வந்து கம்மியானாலுமே அந்த மார்ஜினல் ரெவன்யூனாலே வந்து எக்ஸ்ட்ரா யூனிட் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேவா, எப்போ இந்த ரெவன்யூ வந்து ப்ரைஸோக்கு விட கம்மியாக இருக்கோ அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி லாஸ் தான் வரும் இல்லையா. ரெவன்யூ வந்து கம்மியாக இருக்குது, நம்மளோட அந்த ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா செலவும் நிறையா இருக்குன்னா you'll be getting loss. At this point of situation, any producer or any firm member will be will stop their production. Okay, so எப்பயுமே revenue should be marginal revenue should be greater than the price of the factors of production. Okay, and in short marginal productive theories என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ரைஸ் ஆஃப் எ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஸோ அதோட ப்ரைஸ் வந்து இந்த ஃபேக்டர்ஸோட ப்ரைஸ் எதில் டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ப்ரொடக்டிவிட்டியில் மேலே தான் டிபெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு எத்தனை யூனிட்ல நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்குது, நமக்கு அவுட்புட் வந்துட்டு இருக்குது, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர், நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் டிட்டர்மைன் பை அண்ட் வில் பி ஈக்குவல் டு த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் ஆஃப் தட் ஃபேக்டர். இந்த ப்ரைஸ் வந்து நம்ம பண்ணுற செலவு வந்து நம்மளோட ரெவன்யூ, நம்ம ப்ராஃபிட்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ கம்மியாக மட்டும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் தி ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் வில் பி ஈக்குவல் போத் த ஆவரேஜ் அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் தட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இஃப் யூ ஓகே, இது நம்ம வந்து கிராஃபிக்கலாக நம்ம வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஃபேக்டர் யூனிட்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் இன் ஒய் ஆக்சிஸ் தே ஆர் டேக்கிங் ஃபேக்டர் ப்ரைஸ் அண்ட் ரெவன்யூ ப்ராடக்ட். ஓகே, அண்ட் இஃப் யூ சி த ஸ்ட்ரைட் லைன், ஸோ இது வந்து marginal fixed cost and average fixed cost. Okay, and perfect competitionல cost வந்து ஈக்குவலாக இருக்கும். that is why both marginal and average cost will be equal. அதுக்காக தான் நான் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் கம்மிங் டு ரெவன்யூஸ். ஓகே, காஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கிறப்ப ரெவன்யூ என்ன ஆகுது, ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சி போத் த கர்வ்ஸ், ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட். ஓகே, ஸோ if you see here, so when there is perfect competition in the market, the firm is in equilibrium and it will be earning maximum profits only when MFC is equal to MRP அப்படின்னு சொல்கிறாங்க. firm வந்து எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ காஸ்ட் அண்ட் தென் காஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், marginal fixed cost should be equal to the marginal revenue product. ஓகே, காஸ்ட்டும் நம்மளோட லாபமும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அன்டில் திஸ் பாயிண்ட் ஒன்லி ON ஃபேக்டர் யூனிட்ஸ் அண்ட் ஓபி ப்ரைஸ், ஓபி ரெவன்யூ ப்ராடக்ட், ஓபியில் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? only until this point only we can see a profit. ஓகே, இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாயிரும், காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, firm members they will stop their production. Okay, so at this point it will be in equilibrium position. Okay, it will be in equilibrium position where the marginal fixed cost will be equal to the marginal revenue product. Okay, and at the point Q, MRP will be equal to ARP. The price paid to that factory is also equal to the marginal revenue product. Okay, so அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால they will get the profit. Okay, so அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா they will be getting loss. Okay, so this means that there is no exploitation of factors under perfect competition. Beyond the point Q, no employer will employ the factors because at that point the price paid for the factor is more than the marginal revenue product and average revenue product. Okay, so simple. So only point ONPQ. ஸோ அட் பாயிண்ட் Q வரைக்கும் தான் வந்து எந்த ஒரு ஃபர்ம் மெம்பராக இருந்தாலும் அவங்களோட ப்ரொடக்ஷனை ஆப்ரேட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து லைக் மார்ஜினல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ரெவன்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் பியாண்ட் தட் பாயிண்ட் வந்து எந்த ஒரு எம்ப்ளாயீஸும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து காஸ்டெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா you will face loss. Okay, so it is operated only at the point ONQP. Okay, so this is about marginal productivity under perfect competition. Okay, thank you.